அணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம். அவர் பெயரைச் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம். அவர் பெயரைச் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் முன் பிறந்தார். அவரின் வழியாய் தன் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுளப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. கிறிஸ்து வழியாய் தமது திட்டத்தை கடவுளே இன்று நிறைவேற்றினார். அவரை நமது உள்ளத்திலே தங்கி வல்லமையோடு செயல்படுவார். அவர் வழியாக அனைத்தும் தந்தார். அவரின் மாட்சியில் பங்கும் தந்தார். திருப்பலி முன்னுரை. இறைவனின் இப்பொழுதாம் ஆண் பெண் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு திரு அவை வழங்கும் முன்னுரிமையை உறுதிப்படுத்தும் இளைஞர் ஞாயிறு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் வாழும் உலகு எண்மின் வலைப்பின்னலால் பிணைக்கப்பட்டுள்ளது. இப்பிணைப்பு மனித மனங்களை பாலமாக உறவில் இணைப்பதற்கு பதிலாக தடை சுவராகிய பிரிவினையை விதைத்துள்ளது. இதனால் தன்னல பெருக்கம், குறுகிய மனப்பான்மை, பேராசை ஆகியன இன்றைய இளைஞர்களது கனவுகளை சிதைக்கின்றன. சாதி, பெண்ணடிமைத்தனம் போன்றவற்றை கட்டி காக்க அவர்களது துணைக்கின்றனர். எப்படியும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற இன்பம் தேடும் அவர்களது மனநிலை மது, போதைப் பொருட்கள், இணைய விளையாட்டுகள், காம எழுச்சி கிளர்ச்சி படங்கள் ஆகியவற்றை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வெறி மயக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களை பொறுத்த மட்டில் இரையச்சம், மனசான்று ஆகியன தேவையற்றவையாக மாறியுள்ளன. இச்சூழலோடு இணங்கி செல்லாமல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற சிந்தனையோடு இறைவன் மீது பற்று கொண்டு பொதுநல சிந்தனையோடு வாழும் ஆண் பெண் இளைஞர்களும் நம்மிடையே உண்டு. இவர்கள் தங்கள் வாழ்விற்கான இலக்குகளையும் இயக்கத்திற்கான இலக்குகளையும் அடைய கடினமாக உழைக்கின்றனர். தங்களது திறன்மிக்க உணர்வு, துணிவு, ஆர்வம் ஆகியவற்றின் துணை கொண்டு இப்பாதையில் முன்னோக்கி பயணிக்கின்றனர். இவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, உறவுகள், தனிப்பட்ட வளர்ச்சி, குழும ஒற்றுமை போன்ற தளங்களில் இலக்குகளை அடைய தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில் உள்ளனர். இப்பயண பாதையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் இரையாட்சி விழுமியங்களின் அடிப்படையிலான வாழ்வால் தங்களுக்கு தேவையான மன துணிவை, உறுதியையும் பயண தெளிவையும் பெற்றுக்கொள்கின்றனர். வாழும் சூழலால் ஏற்படும் சோர்வு, தளர்ச்சி ஆகியவற்றை அகற்றி தொடர்ந்து முன்னோக்கி செல்கின்றனர். தங்களது திறமைகளை பயன்படுத்தி சமூகத்திற்கு தொண்டாற்ற அணியமாகிய இருக்கின்றனர். அவர்களை போன்று நம் பங்கு திருவில் உள்ள ஆண் பெண் இளைஞர்களும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இயக்கமாக இணைந்துள்ளனர். இரையாட்சி விழுமியங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் பிறரன்பு செயல்பாடுகளில், மனித உரிமை செயல்பாடுகளில், அரசமைப்பு சட்ட காக்கும் போராட்டங்களில், இயற்கையை காக்கும் அறப்போர்களில் விரைந்து செயலாற்றுவார்கள். அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், தளர்வடைய மாட்டார்கள் என்ற தெளிவுடன் அவர்களுக்காக இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம்.
பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே சிறப்பாக ராயப்பா குழந்தைசாமி குடும்பத்தில் மறைத்த ஆத்துமாக்கள் இளைப்பாறுதலை அடையும்படியாகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் சிறப்பாக வரம் வேண்டி ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவாம், தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். மது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி, ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாமல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி சிறப்பாக இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசில் பங்கு பெறும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உமடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எகிப்திய அடிமைத்தலையில் இருந்து விடுதலை பெற்று பாலை நிலத்தில் பயணித்த போது இஸ்ரேல் மக்கள் பசியின் கொடுமையால் வருந்தினர். நலமான உணவும் சவால்கள் இல்லா வாழ்வுமே போதும் என்று விடுதலை கடவுளுக்கெதிராக முறுமுறுத்தனர். தங்களது பயணத்தில் தளர்ச்சி அடைந்தனர். ஆனால் கடவுள் தம் மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே இரக்க மிகுதியால் அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார். இவ்வுணவு அவர்களுக்கு பசி ஆற்றி லட்சிய உணர்வை புதுப்பித்தது. இஸ்ரேல் மக்களை போன்று சுழல் காரணமாக நம் இளைஞர்களும் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இருப்பினும் பெற்றோர், இயக்க உறுப்பினர்கள், முன்னாள் இளைஞர், மூத்தோர், பங்கு அருள்பணிய பேரவையினர், பங்கு அருள்பணியாளர் ஆகியோரது நலமான வழிகாட்டுதலில் நம்பிக்கை கொண்டு வாழும்போது இறையாட்சிக்குரிய விழுமியங்களை வாழத் தொடங்குவார்கள். விரைந்து இயங்குவார்கள், தளர்வடைய மாட்டார்கள். இப்பாதையில் நாம் உடன் பயணிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 2-4 மற்றும் 12-15. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்தில் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன் என்றார். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுக்கொண்ட நீர் அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலத்தை மறைத்தது போல பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்கி தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரிவுரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டிற்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். பல்லவி. ஆண்டவர் அவர்
அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களுக்கு கூறிய அறிவுரையில் புறவினத்தாரைப் போன்று தங்களது எண்ணங்களுக்கேற்ப வாழாமல் கிறிஸ்துவுக்குரிய மக்களாக நீதி, உண்மை, தூய்மை ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளும் இளைஞர்கள் இறையாட்சிக்குரிய விழுமியங்களை உள்ளடக்கிய புதிய இயல்பை அணிந்து கொள்ளும் போது தளர்வு, சோர்வு ஆகியவற்றிற்கு உள்ளாகாமல் வீறு கொண்டு நடைபயில்வார்கள். இப்பயண பாதையில் உடன் பயணிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக
அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கத்தோலிக்க திரு அவை இளையோருக்கான சிறப்பு நாளை கொண்டாடுகிறார். இன்னைக்கு திருச்சபையில் இளையோர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். நம்ம பங்குல ஒரு சில இளையோர் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோமா? இன்னைக்கு நல்ல ஜோரா கரங்களை தட்டி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பங்குல நிறைய இளையோர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சில பிள்ளைங்க தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற இளையோர்களையும் நாம் கடவுள்கிட்ட கூட்டிட்டு வரணும். இளம் பெண்கள், இளைய பிள்ளைகள், இளம் இளைஞர்கள், இளம் பெண்கள் கடவுளுக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை. சபையுரையாளர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். சபையுரையாளர் புத்தகத்துல ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், வாலிப பருவம், இளமை பருவம் கடவுள் கொடுக்கிறார், கடவுள் கொடுப்பது. அந்த இளம் பருவத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கடவுளை தேடினால், ஆண்டவரை தேடினால் அவர்கள் வாழ்வடைவார்கள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல், எத்தனையோ மக்கள் அமைதி இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். பழமொழி சொல்லுவாங்க, 1000 இருந்தும், குறும்பாகரத்துல நிறைய பேர் வாங்கி திறக்க மாட்டாங்க, 1000 இருந்தும். எங்க கிட்டலாம் 1000 இல்ல ஃபாதர், 10,000 இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும் வாயை திறக்க மாட்டீங்களா? நாங்களாம் வாயை திறந்தா சீக்கிரமா பூச முடியாது போல் இருக்கு ஃபாதர். நேத்தே நாங்க பார்த்தோம், ரொம்ப நேரம் போச்சு, பசி எடுக்குது ஃபாதர். இன்னைக்கெல்லாம் பங்கு சாமியார் சூப்பரா சொல்லிட்டார், சாப்பாட்டை விட, உணவை விட கடவுள் எவ்வளவு முக்கியமானவர். ஆண்டவரை தேடி பார்க்கணும். பிரியமானவர்களே, 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும், நோ பீஸ் ஆஃப் மைண்ட், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இன்னைக்கு எல்லாம் இருந்தும், எல்லாம் இருந்தும். இன்னொரு பழமொழி இருக்கு, பால் இருக்கும், அந்த பாட்டி மட்டும்தான் வாயை திறந்தா பழம் இருக்கும். எல்லாருக்கும் இந்த உலகத்துல எல்லாம் இருக்கும், ஆனால் பசியே இருக்கா. இந்த உலகத்துல பசி இருக்கா. என்ன காரணம்? நம்முடைய தேடல் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நம்முடைய தேடல் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தை நாம் சுருக்கி பார்த்தோம் என்றால், இயேசு ஆண்டவர் 2 காரியத்தை தான் சொல்லுகிறார். நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள். எதற்காக என்னை தேடி வந்தீர்கள்? எதற்காக என்னை தேடி வந்தீர்கள்? ஒன்று,
நீங்கள் என்னை கண்டதாலா அல்லது உண்டதாலா? இன்னைக்கு காரைக்காலுக்கு போய் பாருங்க, இல்ல சாயந்தரம் குறும்பாகரம் கடத்தலுக்கு போய் பாருங்க, ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நடக்கும். இன்னைக்கு சாயந்தர நேரத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நடக்கும். கடத்தருவுக்கு போனீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் நடக்கும். என்ன நடக்கும்? நம்ம மக்கள் ஒன்று வாங்குவாங்க, இன்னொன்று சாப்பிடுவாங்க. ரெண்டு தான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது. ஒன்று வாங்கிறது, இன்னொன்று திங்கிறது. இந்த ரெண்டு தான் இன்னைக்கு உலக வாழ்க்கை. இதுக்குத்தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற உணவிற்காக அல்ல, அழியாத உணவுக்காக நீங்கள் என்றும் என்றும் ஆண்டவரை தேட வேண்டும். கூட்டம் கூட்டமாய் மக்கள் அங்கே ஆண்டவர் இயேசுவை தேடி போகிறார்கள். பிரியமானவர்களே, இப்ப ஆடி மாசம் எங்க போனாலும் என்ன இன்னைக்கு நடக்குது? ஆடி மாசம் தள்ளுபடி. எங்க போனாலும் தள்ளு என்னது? தள்ளுபடி. நகை கடைக்கு போனாலும் தள்ளுபடி, இன்னைக்கு புடவை கடைக்கு போனாலும் தள்ளுபடி, எங்க போனாலும் தள்ளுபடி. ஒரு முறை ஒரு வாலிப பையன் ஒரு சாமியார்கிட்ட போறான். அப்படியே பயங்கரமான வல்லமை, பயங்கரமான சக்தி. அந்த சாமியாரை பார்த்து ஆசீர் பெறுவதற்காக எல்லாம் கூட்டமா போறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு வாலிப பையன், நானும் அந்த சாமியாரை போல மாறணும், நானும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட எப்படியாவது கிட்ட போய் அவர்கிட்ட, எப்படி நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றீர்கள், எப்படி உங்களுக்கு இந்த தவம் கிடைத்தது அப்படின்னு போய் கேட்கணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த சாமிக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் போன பிற்பாடு போய் அந்த சாமியார் கிட்ட உட்காந்துக்கிட்டு, சாமி எனக்கு உங்க தரிசனம் தேவை, உங்களை போல நானும் ஒரு வல்லமையான ஒரு ஞானியாக மாறணும், ஒரு சாமியாக மாறணும். நீங்க இந்த அளவுக்கு நீங்க ஒரு மனுஷன், ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஞானியா மாறிட்டீங்களே, எப்படி மாறினீங்க? உடனே அந்த குரு அப்படியே கையெடுத்து, இது 20 ஆண்டு நான் கஷ்டப்பட்டு, 20 ஆண்டு நான் இதற்காக உழைத்து, நான் இந்த தவத்தை, இந்த ஞானத்தை, இந்த உயர்வை நான் பெற்றுக்கொண்டேன். உடனே அந்த இளைஞனுக்கு ஒரே ஆசை, அப்படியா 20 வருஷம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நீங்க எங்க இமயமலைக்கு போனீங்களா? நீங்க என்ன இமயமலைக்கு போனீங்களா அல்லது கேதார்நாத்துக்கு போனீங்களா? நீங்க எங்க போனீங்க, எந்த மலைக்கு போனீங்க அப்படின்னு அந்த ஞானி கிட்ட, அந்த சாமி கிட்ட அந்த இளைஞன் கேட்கிறான். உடனே அந்த ஞானி சொன்னாராம், இல்லை மகனே, இந்த ஞானம் பெற வேண்டும் என்றால் நீ இமயமலைக்கு போக தேவையில்லை. நான் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செய்தேன், 20 ஆண்டுகள் இன்னைக்கு ஜவுளி கடையில புடவை விற்கிறவனா நான் வேலை செஞ்சேன். 20 வருஷம் நான் புடவை வித்தேன். அதனால தான் எனக்கு இந்த ஞானம் கிடைத்தது, அதனால தான் எனக்கு இந்த பொறுமை கிடைத்தது, அதனால தான் எனக்கு இந்த ஒரு வல்லமை கிடைத்தது. ஏன்னா புடவை கடைக்கு போனா இன்னைக்கு ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும். ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 1000 புடவை எடுத்து போட்டுருவோம். இந்த டிசைன் இல்லையா, அந்த டிசைன் இல்லையா. அந்த புடவை கடையில வேலை செஞ்சவர் அப்படியே பொறுத்து பார்த்து கடைசியில் என்னவா மாறிட்டார், ஒரு ஞானியா மாறிட்டாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் செல்போனை எடுத்தா, நீ பார்த்துக்கிட்டு போனாலும் பார்க்காம போனாலும் என்னது, பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏசு ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை கண்டதாலா, நீங்கள் என்னை கண்டதால் நம்புகிறீர்களா அல்லது உண்டதால் நம்புகிறீர்களா? பிரியமானவர்களே, நாம் அபிஷேக பாடல் பாடுகிறோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இதுதான் உண்மை. ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட இருக்கணும், ஆண்டவரை அனுபவிக்கணும். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆண்டவரை பார்த்து பாடுறோம். இந்த உலகம் என்னை தூக்கி போடுகிறது. பிரியமானவர்களே, பைபிளை நாம் புரட்டி பார்க்கிற போது ஆண்டவர் யாரோடு அதிகமாக உறவு கொள்ளுகிறார், யாருக்கு தன்னுடைய வல்லமையை அதிகமாக கொடுக்கிறார், தன்னுடைய வாக்குத்தத்தத்தை, கடவுளுடைய அந்த வாக்குத்தத்தம், God's promise fulfilled in the covenant meal. கடவுளுடைய வாக்குத்தத்தம் அவருடைய உடன்படிக்கையின் அந்த உணவில் தான் நிறைவு பெறுகிறது. இதைத்தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு அருமையாக எடுத்து காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அபிரகாமை அந்த உலகம்
உலகம் வெறுக்கிறது. அபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை. அந்த அபிரகாமை இந்த உலகம் வெறுக்கிறது, இந்த அபிரகாமை உலகம் தூக்கி எறிகிறது. ஆனால் ஆண்டவர் அபிரகாமை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நிறைய மக்கள் கடவுளை தேடுவது குறைந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு குடும்ப ஜெபமாலை, பைபிள் வாசிக்கிறது, ஜெபமாலை சொல்வது, இன்னைக்கு கடவுளை தேடுவது, ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல நல்ல செயல்பாடுகளை செய்வதெல்லாம் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. விவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கிற போது விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரத்தில் அபிரகாம் சோர்ந்து போய் இருக்கிறார். சொந்தக்காரவங்களாம் அவரை ஒதுக்கி வைக்கிறார், உறவுக்காரவர்கள்லாம் அவரை தள்ளி வைக்கிறார்கள். ஆனால் கடவுள் அவரை தேடி வருகிறார். அந்த கடவுளை அபிரகாம் எப்படி கண்டுகொள்ளுகிறார்? தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன் தூதர்கள் வழியாக அங்கே வருகிறார். அந்த கடவுளுடைய தூதர்களை அபிரகாம் என்ன செய்கின்றார்? அங்கே உணவு சமைத்து தந்த கடவுளுடைய தூதர்களுக்கு பரிமாறி அபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். ஒரு உணவு என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, கடவுளுடைய உடனிருப்பை குறிக்கிறது. அங்கே அபிரகாம் உலகத்தை பற்றி கவலைப்படவில்லை, மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை. இந்த உலகம் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் கடவுளுக்கு முன்பாக இந்த கடவுளை நான் தேட வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். ஆகவே அங்கு வந்த அந்த கடவுளுடைய தூதர்களை கண்டவுடன் இவர்கள் கடவுளிடமிருந்து தான் வருகிறார்கள் என்று சொல்லி அபிரகாம் அவர்களை கண்டுகொண்டார். எனவே தான் இந்த அபிரகாமுக்கு இந்த அபிஷேக பாடல் பொருந்தும். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. அந்த தூதர்களை கண்டவுடன் அபிரகாம் கடவுளையே காண்கின்றார். இரண்டாவது தொடக்க நூல் 26 நாம் வாசிக்கிறோம். தொடக்க நூல் 26 29-30 29-30 வசனத்தில் அங்கே ஈசாக்கு, அபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு அங்கே என்ன செய்கின்றார்? ஈசாக்கு நாம் பார்க்கிறோம், அபிமெலக் என்ற குரு அங்கே வந்தவுடன் அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே அந்த ஈசாக்கும் அங்கே உணவை சமைக்கின்றார், உணவை படைக்கின்றார். அந்த ஈசாக்கும் ஆசி பெறுகின்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, தொடக்க நூல் 30ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு அந்த லெபனான் நாட்டிலே அவன் பூத்து குலுங்குகின்றான், அவன் செழித்து வளர்கின்றான். பிரியமானவர்களே, யாக்கோபு சோர்ந்து போன நேரத்தில் கூட ஆண்டவர் அவனுக்கு உணவாக வருகின்றார். இதைத்தான் தொடக்க நூல் 28-15 நாம் பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இஸ்ரவேல் மக்கள் மோசேவுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். மோசேவுக்கு எதிராக முணுமுணுத்து, எங்களுக்கு சாப்பாடு தான் வேணும், எங்களுக்கு உணவு தான் வேண்டும், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே முணுமுணுத்த போது நாம் பார்க்கிறோம் தொடக்க நூலிலே ஆண்டவர் உங்களுக்கு தன்னையே உணவாக தருகிறார். இந்த மன்னா கடவுள் கொடுத்தது, ஆண்டவர் உணவாக வருகிறார். இதைத்தான் முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்துல நாம் பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை நம்புகிற போது, ஆண்டவரை தேடுகிற போது, ஆண்டவருடைய அந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற போது நாம் என்றும் இறை பிரசத்தில் நாம் வாழ முடியும். இந்த உலகம் நம்மை தூக்கி எறிந்தாலும், இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும், நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். அதை எனவே தான் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். திருப்பாடல் 23 நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இதைத்தான் 2ஆம் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார். இந்த உலகத்திலே காசு, பணம், சொத்து, சுகம், இந்த உலக ஆடம்பரம் கொடுக்காத சந்தோஷத்தை என் ஆண்டவர் தருகிறார். எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருங்கள். ஆண்டவரோடு எப்படி இணைந்திருப்பது? கடவுளோடு எப்படி இணைந்திருப்பது? நம்மால முடியுமா?
கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிப்போம். அதுக்கப்புறம் மனசு மாறிடும். நம்மால கடவுளோட முழுவதுமாய் இருக்க முடியாது. கடவுளுக்கு தெரியும் நம்மளை பத்தி. எனவே தான் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னையே உணவாக தருகிறார். இந்த உணவில் நாம் பங்கெடுக்கிற போது, ஆண்டவருடைய திரு உணவில், ஆண்டவருடைய திரு ரத்தத்தில் நாம் பங்கெடுக்கிற போது நாம் அவரோடு ஒன்றாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைய வேண்டும் என்றால் அவருடைய திருவிருந்தில், அவர் கொடுக்கிற உணவில் நாம் பங்கெடுக்க வேண்டும். அப்ப ஆண்டருடைய திருவிருந்து, ஆண்டருடைய திருவிருந்து எவ்வளவு முக்கியமானது. இந்த ஞாயிறு திருப்பலி தினம்தோறும் நமக்கு திருப்பலி இருக்கிறது. இந்த குறும்பாகரத்துல தினம்தோறும் திருப்பலி, ஞாயிறு திருப்பலி. இன்னைக்கு சாமியார் காலையிலே 2 பூசை வச்சுட்டு பங்கு கோயில்ல 3வது பூசை. இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? உங்க பங்குல இத்தனை திருப்பலிகள் நடக்கிறது. நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே கடவுள் தன்னையே கொடுக்கிறார், உணவாக கொடுக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ள பயந்து கிடந்தார்கள். அப்போது கத்தோலிக்க திரு அவையிலே ஆண்டவர் ஒரு இளைய மகனை எழுப்புகிறார். ஒரு இளைய மகன் கார்லோஸ் அக்டியூஸ், ஒரு இளைஞன் நற்கருணை மீது பக்தி கொண்ட ஒரு இளைஞன். அடிக்கடி ஜெபமாலை ஜெபித்து இந்த இன்டர்நெட் வழியாக, தன்னுடைய கம்ப்யூட்டர் வழியாக நற்கருணை புதுமைகளை உலகமறிய செய்த அந்த கார்லோஸ் அக்டியூஸ், அவனும் நோய்வாய்ப்படுகிறான். அவன் மரித்து போகிறான். இளம் வயதிலேயே அவன் மரித்து போகிறான். ஆனால் இறந்த அவனுடைய உடல் அழியவில்லை. கொரோனா காலகட்டத்திலே நாம் பார்த்தோம், எல்லாரும் அழிந்து போனார்கள். கோடிக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள். ஆனால் அந்த வாலிப பிள்ளை, அந்த கார்லோஸ் அக்டியூஸ், அவன் நற்கருணை மீது பக்தி கொண்டு வாழ்ந்தவன். அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான். இருந்தாலும் அவனுடைய உடல் அழியவில்லை. இன்னைக்கு அழியாத உடலோடு இத்தாலி தேசத்திலே அசிசி தேவாலயத்தில் அவனுடைய உடல், அழியாத உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வாலிப பிள்ளை, ஒரு இளைஞன், இன்னைக்கு ஒரு அழியாத ஒரு புனிதராக அந்த இளைஞன் இன்று ஒரு சாட்சியாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இன்று வாலிப பிள்ளைகள் அருமையான முன்னுரை, அழிந்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க போனாலும் இந்த போதைப் பொருட்கள். ஒரு சின்னோண்டு பாக்கெட்டு, ஸ்கூல் பிள்ளைங்க கூட அதை சாப்பிடுறாங்க. என்னது? கூலிப்பு. இன்னைக்கு போதைப் பொருட்கள் எங்க பார்த்தாலும். அதுவும் இந்த காரைக்கால்ல 24 மணி நேரமும் சாராய கடை இருக்குது. எங்க போனாலும் இன்னைக்கு பசங்களுடைய ஃபீல், பர்த்டே அப்படின்னா என்னது? பர்த்டே உடனே செலிப்ரேட் பண்ணணும், ட்ரீட்டு. என்னது? மாமா ட்ரீட்டு. எங்க போனாலும் ட்ரீட்டு. பர்த்டே ட்ரீட்டு, வெட்டிங் டே ட்ரீட்டு, கல்யாணம் ட்ரீட்டு, சாவு ட்ரீட்டு. எங்க போனாலும் ட்ரீட்டு. அந்த ட்ரீட்டுன்னா என்ன இருக்கணும்? ஒன்று கோழி பிரியாணி இருக்கணும், இன்னொன்று கோட்டர் இருக்கணும். இல்லை அது கல்யாணமும் இல்லை, அது சாவும் கிடையாது. பிரியமானவர்களே, இது வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நிறைய பேருக்கு பிரச்சனையே ஒன்று போதைப் பொருட்கள், இரண்டாவது இந்த ஊடகம், சோசியல் மீடியா. இதனால தான் வீணாய் போகிறார்கள். எப்போதும் அதிலே தான் மூழ்கி கிடக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்கா. ஆண்டவரை தேடி பாருங்கள். இரண்டாவதாக வாலிப பிள்ளைகள். என்னங்க ஃபாதர், ஆம்பளை பிள்ளைங்களே நீங்க பெருசா பேசுறீங்க, பொம்பளை பிள்ளைங்களை பத்தி பேச மாட்டீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு செயின்ட் எமெல்டா. 13 வயது நிரம்பியவள். சிறு வயதிலிருந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசையோடு அம்மா கூட பூசைக்கு போகும்போது, அம்மா நற்கருணையை பெறுகிற போது, அம்மா அந்த இயேசுவை நான் எப்போது பெற்றுக்கொள்வேன்? நான் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அந்த இயேசுவோடு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் சின்ன வயதிலிருந்து இயேசுவை பார்க்கணும், இயேசுவோடு வாழ வேண்டும், இந்த நற்கருணையை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நற்கருணையில் நான் இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு அவள் தன் சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்காக இயங்குகின்றாள். பிரியமானவளே, 13 வயது நிரம்பிய அவள் நற்கருணையை பெற்றுக்கொண்ட அடுத்த ஆண்டே இந்த உலகத்தின் பிடியில் சிக்கிக் கொள்கிறாள். அவளும் இறந்து போகின்றாள். பிரியமானவளே, ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலே இன்று அழகான
ஒரு அழகிய அழியாத புனிதையாக என்று அவள் ஒரு சாட்சியாக இருக்கின்றாள். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி. பிரியமானவர்களே, இது பழைய வரலாறு கிடையாது. இப்போதும் சமீபத்திலே நாம் பார்க்கிறோம். பிளஸட் அலெக்சாண்டினா என்ற ஒரு முத்திபேறு பெற்ற ஒரு அருட்சகோதரி 11 ஆண்டுகள் தண்ணி கூட குடிக்கலையா, நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்து 11 ஆண்டுகள் நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்து அவங்க இறக்கும் போது நாம் பார்க்கிறோம், அப்படியே சிரித்த முகத்தோடு அவர்கள் மரணத்தை சந்தித்தார்களாம். சிரித்த முகத்தோடு. நம்மளால முடியுமா? நாமும் கிறிஸ்தவர்கள். இந்த குறும்பாகாரம் பங்கு பாரம்பரியம் உள்ள பங்கு. ஆனால் நமக்கும் நற்கருணைக்கும் உள்ள தொடர்பு என்ன? நாம் கடவுளை தேடுகிறோம் என்றால் அந்த கடவுளோடு நாம் இணைய முடியும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழ்வு தரும் உணவு இது கடவுள் உங்களுக்காக கொடுத்த உணவு, அந்த உணவைத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல, என் உடல் உங்களுக்கான உணவு, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னையே கொடுக்கிறார். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேண்டும். கிறிஸ்தவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை தேடுகிற போது, இந்த நற்கருணையோடு இணைகிற போது ஆண்டவர் நமக்காக எதையும் செய்வார். இறுதியாக பிரியமானவர்களே, இன்னைக்கு நற்கருணையை பற்றி புனித பெனவெந்தோர் சொல்லுகிற போது அருமையாக சொல்லுவார். அகஸ்தினார், பெனவெந்தோர், புனித அந்தோணியார், புனித பியோ இவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற போது எல்லா புனிதர்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகள், டெவில் கிரிப்பிள்ஸ் பிஃபோர் கம்யூனியன். இன்னைக்கு நற்கருணைக்கு முன்பாக இந்த தீய சக்திக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாதான். டெவில் கிரிப்பிள்ஸ், அந்த சாத்தான் நற்கருணைக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போய்விடுவானாம். அதுதான் நற்கருணை சக்தி, அதுதான் கடவுளுடைய உணவு. இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணுமா, சாத்தானை ஜெயிக்கணுமா, ஒரே வழி இயேசு கிறிஸ்துனுடைய உடல். அதுதான் இந்த திருப்பலி. இந்த திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய உடலிலே நாம் முழுமையாக பங்கெடுக்கிற போது கடவுள் நம்மோடு இருந்து செயல்படுவார். அவர் நம்மோடு இருப்பதற்காகவே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் வருபவருக்கு தாகமே இராது, நானே என்னை உங்களுக்கு உணவாக தருகிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். எழுந்திருப்போமா? நம்ம எல்லாருமே எழுந்து நின்று, இதுவரைக்கும் நாம் ஆண்டவரை நம்பவில்லையா? நற்கருணை மீது அதிக பக்தி இல்லையா? நற்கருணையை நாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு நாம் தேடவில்லையா? நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று கண்களை மூடுவோமா? கண்களை மூடி எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எனக்கு எத்தனையோ பேர் விவரம் தெரிந்ததற்கு பிறகு நன்மை வாங்கி இருப்பீங்க. எத்தனை ஆண்டுகள் இந்த நற்கருணையை நாம் உண்டிருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் நாம் திருப்பலிகளை பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை, மாட்சிமையை நம்மால் உணர முடிகிறதா? இன்னைக்கு கண்களை மூடி அப்படியே கரங்களை விரித்து, ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கூட்டமாய் உம்மை தேடி வந்த மக்கள் அரும் செயல்களுக்காக ஓடி வந்தார்கள். கூட்டமாய் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அப்பங்களை வயிறார உண்பதற்காக ஓடி வந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படி அல்ல, இந்த உலக சுகத்திற்காக அல்ல, உலக இன்பத்திற்காக அல்ல. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படியே எழுந்திருப்போமா? கண்களை மூடி அப்படியே கரங்களை விரிப்போமா? 2 கரங்களையும் விரித்து நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி கடவுளை மனக்கண் முன் கொண்டு வருவோம். நம் ஆண்டவர் நற்கருணை வழியாக நம் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடர்களுக்கு முன்பாக வந்து நின்று அவர் தன்னையே பிட்டு கொடுக்கிறார். அப்பத்தின் வடிவில் தன்னையே அவர் காட்சி கொடுக்கிறார். அதே தெய்வம் நம்ம முன்னாடி வந்து நிற்க போகிறார். அதே தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்க போகிறார். அதே தெய்வம் இந்த திருப்பலியிலே நமக்கு முன்பாக வந்து நின்று மகனே, மகளே என்று சொல்லி நம்மை அரவணைத்துக் கொள்ள போகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? கரங்களை விரித்து வாஞ்சையோட தாகத்தோட அந்த ஆண்டவரை கூப்பிட்டு ஜெபிப்போமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. கரங்களை விரித்து நற்கருணையில், ஆண்டவரே, நான் உன்னை காண வேண்டும்.
ஆண்டவரே, நற்கருணையோடு நான் உம்மோடு இணைய வேண்டும் என்று சொல்லி கரம் விரித்து பாடி ஜெபிப்போமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இதோ அழகான கண்களை நற்கருணையிலே நாங்கள் காண வேண்டும். உமது திருமுக தரிசனத்தை நற்கருணை வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் நற்கருணையை நம்பி நற்கருணையோடு இணைந்து நற்கருணை வழியாக ஆண்டவரே நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக இளையோருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். என் பங்கில் இருக்கிற அனைத்து இளம் பெண்களையும் இளையோரையும் ஆண்டவரே நீரே கண்ணோக்கி பாரும். இந்த உலக இன்பத்தில் உலக ஆடம்பரத்தில் இவர்கள் ஒருபோதும் விழுந்து போகாமல் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாய் இதோ உள்ளத்தில் பரிசுத்தமான பிள்ளைகளாய் இதோ வாழும்படியாய் நீரே இளைய பிள்ளைகளையும் இந்த பங்கையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படி வலதுகரத்தை உயர்த்தி நாம் இதோ விசுவாசத்தை அறிக்கையிடப் போகிறோம். வலதுகரத்தை உயர்த்துவோம். வலதுகரத்தை உயர்த்தி நம்புகிறேன் என்று நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து நான் சொல்ல சொல்ல நம்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். அவர் எங்களை நடுத்திருக்க மீண்டும் வருவார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். மறு உலக வாழ்க்கையை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இதுவே நமது நம்பிக்கை. மார்போட கரமணைத்து இதுவே நமது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா நோயாளிகள் முதியோர்களுக்காகவும் ஏதோ நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் தேவையான விண்ணப்பங்களை தேவையான மன்றாட்டுக்களை இப்போது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். மார்போடு கரமணைத்து ஏதோ உணவாக நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரிடம், ஆண்டவரை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உலக அழிந்து போகிற உணவுக்காக அல்ல, அழியாத உம்மை நீர் கொடுக்கிற உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களையே நாங்கள் தகுதியாக்கி கொள்ள நமக்கு தேவையான விண்ணப்பங்களை வரங்களை கேட்டு இப்பொழுது நாம் மன்றாடி ஜெபிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பதில்: இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். திரு அவைக்காக அன்பின் ஊற்றையும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், ஆண் பெண் துறவியர் ஆகிய அனைவருக்கும் ஆசி வழங்கி இளைஞர் இயேசுவின் உயிர் ஆற்றலோடு ஆண் பெண் இளைஞர்களை ஆற்றல் படுத்தி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் திரு அவையை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். நாட்டு தலைவர்களுக்காக வழியும் உண்மையும் வாழ்வுமான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளமாகிய இளைஞர் ஆற்றலை பொறுப்புணர்வோடு அணுகவும் வளமாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கவும் தெளிந்த பார்வையை வழங்கியருளும். அவர்கள் இளைஞர்களது நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குவதற்கான கொள்கையினை உருவாக்கி செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் அருளையும் ஆசியையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய், இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். பங்கு திரு அவைக்காக இளைஞர்களை வரவேற்கும் குழுமமாகிய பங்கு திரு அவை ஆண் பெண் இளைஞர்களோடு உடன் பயணிக்கும் அவர்களை இயக்குவதற்கு முன்னுரிமை வழங்கவும்
அவர்களை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள் நிகழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் அவர்கள் தங்களது நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கவும் இறையாட்சிக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்க தளர்வடையாமல் உழைக்க வழிகாட்டவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இளைஞர்களது பெற்றோர்களுக்காக தாயும் தந்தையுமான இறைவா, இளைஞர்களாகிய எங்களது வளர்ச்சிக்கு எண்ணற்ற கனவுகளோடு அளப்பரிய ஈகத்துடன் நலமான சூழலை அமைத்து தர அயராது உழைக்கும் எங்கள் பெற்றோர்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். மாறி வரும் உலகில் தங்களது குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் பொதுநல சிந்தையுடன் குழந்தைகளை வளர உதவவும் இளைஞர் இயேசுவை போல சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக செயல்படுவதற்கு தாராள உள்ளத்துடன் அவர்களை அனுமதிக்கவும் எங்களது பெற்றோர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இளைஞர் நலனுக்காக இளமையின் அழகை ஒளிர்விக்கும் இறைவா, இன்றைய உலகின் திரு அவையின் நிகழ்காலமாகிய ஆண் பெண் இளைஞர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வேலையின்மை, வேலை இழப்பு, வெறி மயக்கம், தடம் மாற்றம் என பல நிலைகளில் தாக்கப்பட்டு தளர்வுற்று சோர்வுற்று வாழும் இளைஞர்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தங்களது ஆர்வம், படைப்பு திறன், துணிவு ஆகியவற்றை உலகையும் திரு அவையையும் இன்றே மாற்றுவதற்கு பயன்படுத்தவும் தங்களில் உயிர் ஆற்றலுடன் வாழும் இளைஞர் இயேசுவை பின்பற்றி தங்களின் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து மாற்றத்தின் கீற்றுகளாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். உலக அமைதிக்காக அமைதியின் தெய்வமே இறைவா, போர்களினாலும் ஆயுத மோதல்களாலும் வன்முறை வெறி ஆட்டங்களாலும் சூழலியல் சுரண்டலாலும் பாதிக்கப்பட்ட பூ உலகையும் மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாடுகள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் என பன்மைத்துவம் நிலவும் உலகில் மக்கள் அனைவரும் வெறுப்பு, பகைமை, ஒடுக்குதல் போன்ற தடை சுவர்களால் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒற்றுமை, பகிர்வு, சமத்துவம் போன்ற உறவு பாலங்களால் நட்புறவை உருவாக்குவோம். அமைதியை நிலை பெற செய்யக்கூடியவர்களாக மாறவும் அருள் தாரும். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். இறைவா இறைவா வேண்டுதல் கேட்பாய். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக கேரள தேசத்திலே வயநாட்டிலே எத்தனையோ மக்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள், உயிர் இழந்திருக்கிறார்கள். இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறார். அந்த இடத்திலே ஆண்டவருடைய கரம் வல்லமையாய் செயல்பட்டு இதோ ஆண்டவர் இந்த பேரிடரை தடுத்து நிறுத்தி இழந்து போன மக்கள் மீண்டுமாய் மறுவாழ்வு பெற நாம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடுணை இல்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அனைவரும் அமர்வோம். பிரியமானவர்களே, இன்று எடுக்கக்கூடிய காணிக்கை இளையோர் ஞாயிறுக்காக எடுக்கப்படுகிறது. சிறப்பாக இளையோருக்கான அந்த பணியகத்திற்கு அனுப்பப்படுகிற காணிக்கை இது சிறப்பான பணிகள், வழிமாறி போகிற இளையோர்களை மாற்றக்கூடிய ஒரு பணியை இந்த இளையோர் பணியகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுக்கிற காணிக்கை ஒவ்வொரு இளைஞனுக்கான ஒரு வழிமாற்றத்திற்கான, ஒரு மனமாற்றத்திற்கான, ஒரு பணிக்கான ஒரு காணிக்கை. ஆகவே இந்த காணிக்கையிலே நீங்கள் தாராளமாக உதவி இந்த இளையோர்களை முறைப்படுத்த, நெறிப்படுத்த, மனமாற்றத்திற்கு உதவ உங்களை அன்போடு பாசத்தோடு பங்கு தந்தையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றேன், என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றேன். உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றேன், என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றேன். இதுவே யான் தரும் காணிக்கை இறைவா,
மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவாய். இதுவே யாம் தரும் காணிக்கை இறைவா. மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவாய். உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றேன். என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றேன். என்னாலும் உன்னோடு வாழத்தான் பலியாக என்னை நானும் தருகின்றேன். வழி வாழ்க்கை வாழ்வாக எண்ணித்தான் உறவாட கரம் வந்து சேர்ந்திட்டேன். தேவனே உன்னாற்றலால் உண்மையும் நன்மையும் என்மயமாகிட என்னை தருகின்றேன். தேவனே உன்னாற்றலால் உண்மையும் நன்மையும் என்மயமாகிட என்னை தருகின்றேன். இதுவே யான் தரும் காணிக்கை இறைவா. மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவாய். இதுவே யாம் தரும் காணிக்கை இறைவா. மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவாய். உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றேன். என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றேன். உன்னோடு நான் சேரும் காலம்தான் மண்ணோடு விதை சேரும் நேரம்தான். உனை மறந்து நான் போகும் வேளைதான். தாயை பிரிந்து தொலைந்து போன செய்யும் நான். ஆயிரம் காலமாயினும் வானிலை தன்னிலை மாறினும் எந்த உள்ளம் உனக்கானது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே வானக தூதரணிகளோடும்
புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் நம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா. மண்டியிடுவோம். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்ன ஆண்டவர் தன்னையே உணவாக தருகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த அப்பம் இதுவே என்று சொன்ன ஆண்டவர் தன் மகனையே நமக்கு உணவாக தருகிறார். அவரே இந்த அப்பத்தில் இந்த ரசத்தில் நம்மோடு இணைய வருகிறார். தெய்வத்தை வரவேற்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருநிலையினர் சிறப்பாக ஆண்டவரே இந்த இளையோருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு இளைய பெண்களையும் இளைய ஆண்களையும் ஆண்டவரே நீரே கண்ணோக்குவீராக. இந்த இளம் பருவத்தில் ஆண்டவரே மனம் போன போக்கில் இவர்கள் ஒருபோதும் வாழாமல் ஆண்டவரே நீர் விரும்புகின்ற தூய மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே இவர்கள் இந்த உலக இன்பத்திலே உலக மாயையிலே ஒருபோதும் அழிந்து விடாமல் அழியாத உண்மையே இவர்கள் காணும்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் இவர்கள் ஒருபோதும் தூக்கி எறியப்படாமல் ஆண்டவரே உமது தெய்வீக பிரசனத்தில் இவர்கள் என்னாலும் வாழும்படியாய் இளையோரை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலுமாய் ஆண்டவரே இந்த பலிபீடத்தை சூழ்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீரே கண்ணோக்குவீராக. ஆண்டவரே இந்த பலிபீடத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த உணவிலும் இரத்தத்திலும் ஆண்டவரே நாங்கள் பங்கெடுக்கிற போது எந்த தீமையும் எந்த நோயும் எந்த தடைகளும் எங்களை அணுகாதிருக்கும்படியாய் தினம்தோறும் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் உம் பாதம் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்னும் நாங்கள் நினைவு கூறுகின்ற ராயப்பா குழந்தை சாமி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களையும் நீரே நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமண் ஏற்றிக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித அந்திரேயா, இன்று நாங்கள் திருவிழா கொண்டாடுகின்ற புனித ஜான் மரிய வியானி மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கத்தோலிக்க திரு அவை புனித ஜான் மரிய வியானியுடைய விழாவை கொண்டாடுகிறது. இன்று அனைத்து மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் பங்கு தந்தையர்களுடைய தினம். இன்னைக்கு உங்கள் பங்கு சாமியாருடைய ஃபீஸ்ட். அதனால் எல்லா டைசிஸ் ஃபாதர்ஸுக்காக இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஆகவே நம்முடைய பேராயர், மறைமாவட்ட குருக்கள், அதுவும் சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை, புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற நம்முடைய பங்கு தந்தை எடுக்கிற முயற்சிகள், இந்த பங்கிலே அவர் செய்யக்கூடிய ஆன்மீக பணி எல்லாருக்கும் உகந்த பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பங்கு தந்தைக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அதே போல இளைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து கரமுயர்த்தி விண்ணக தந்தையை நோக்கி ஒருக்கமுடன் மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொல்லி நமக்காக தன்னையே கொடுக்கிற இறைவனின் செம்மறி. உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம் இவர்.
இந்த தெய்வத்தின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்தலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். இயேசுவே உம் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உம் நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்டோரே நீ வரவேற்றேன், சுகம் காணவே உம் கரம் தந்தீர். சுமை கொண்டோரே நீ வரவேற்றேன், சுகம் காணவே உம் கரம் தந்தீர். மீண்டும் உந்தன் வரவை நோக்கியே ஆருயிராய் உம்மை இதயம் ஏற்கிறேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மையே இதயம் கேட்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன், இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் இரத்தம் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே
எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு. 5ஆம் தேதி திங்கட்கிழமை புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு பணிமயம் அன்னை விழா. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் தோற்றமாற்றம் விழா. 7ஆம் தேதி புதன்கிழமை புனிதர்கள் திருத்தந்தை 2ஆம் சிகஸ்து தோழர்கள் மறைசாட்சி புனித கைத்தான் அருட்பணியாளர் நினைவு நாள். 8ஆம் தேதி வியாழக்கிழமை புனித டோமினிக் அருட்பணியாளர் நினைவு நாள். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிலுவையின் புனித தெரசா பெனடிக்டா கன்னி மறைசாட்சியர் நினைவு நாள். 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சி விழா. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். இந்த ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும். நான் புது நன்மை வாங்கிட்டேன், உறுதி பூசல் வாங்கிட்டேன், எனக்கு ஞாயிறு மறைக்கல்வி தேவையில்லை என்பதல்ல. உறுதி பூசல் எடுத்தாலும் புது நன்மை எடுத்தாலும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஞாயிறு மறைக்கல்வி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு ஆலயத்திற்குள் இங்கே மறைக்கல்வி நடைபெறும். மற்றவர்களுக்கு நம்முடைய அந்தோனியா ஆர்கேபி அந்த ஷெட்டில் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறை மக்கள் பிள்ளைகளை ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாம் இளைஞர்களுடைய ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். ஆகவே இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும், இளம்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் எப்படி இளைஞர்கள் இன்னும் நம்முடைய பங்கில் இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு சில முயற்சிகள் வருங்காலங்களில் வரும் நாட்களில் நாம் எடுக்க முயற்சி எடுக்கிறோம். ஆகவே பெற்றோர்களும் ஊரில் உள்ள பெரியோர்களும் இந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களை சிறப்பான கிறிஸ்துவர்களாக நாம் மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய கோயிலை பராமரிக்கிறது கூட ஆள் இல்லாமல் போயிடும் வருங்காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இளைஞர்கள் ஈடுபாடோடு நம்முடைய ஆலயத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் இணைந்து செயல்படுவதற்காக அவர்களை ஒருங்கிணைக்கின்ற நிகழ்வுகளில் அனைவரும் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறப்பு காணிக்கை சென்ற வாரமே நாம் அறிவித்தது போல கைரோஸ் என்று நம்முடைய மறை மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற இந்திய அளவிலான இளைஞர்கள் மாநாட்டிற்கு அதனுடைய செலவினங்களுக்காக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வருகின்ற 10ஆம் தேதி
நம்முடைய மறைமாவட்டத்தின் பேராயருடைய ஆசியுடன் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரருட்பணி எஸ் குழந்தைசாமி தலைமையில் மற்றும் அருட்பணி முனைவர் நித்திய சகாயம் அவர்களுடைய ஏசிஎஸ்டி பணிக்குழுவினுடைய தமிழக ஆயர் பேரவை செயலருடைய வழிகாட்டுதலில் தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற இருக்கிறது. ஆகவே இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தனிப்பட்ட விதத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரியமானவர்களே, சென்ற வாரம் நம்முடைய பங்கில் நற்கருணை பெருவிழா நடைபெற்றது. இந்த நற்கருணை பெருவிழாவிற்கு பல்வேறு விதத்தில் உதவி செய்தார்கள். ஒரு சில பேர் உடல் உழைப்பை கொடுத்தார்கள், ஒரு சில பேர் நன்கொடைகளை வழங்கினார்கள். அனைத்து கிராமங்களும் இணைந்து இந்த விழாவை நம்முடைய பங்கில செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான கூட்டங்கள் நடத்தி மிக அருமையாக அந்த விழா நடைபெறுவதற்கு உதவி செய்தார். என்ன குறைவுனா, இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்திருக்கலாம். நல்ல முறையில் அந்த விழாவிற்கான காலைல பூசைக்கு போயிட்டோமே, ஏன் சாயந்தரம் அதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. இந்த வாய்ப்பு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும், மற்ற நேரம் அது கிடைக்காது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அடுத்த முறை நாம் செய்யக்குள்ள இன்னும் ஈடுபாடோடு நம்முடைய பங்கில் எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நற்கருணை பெருவிழா வரவு செலவு கணக்குகள் இப்பொழுது வாசிக்கப்படும். நற்கருணை விழாவிற்கான நன்கொடைகள் வழங்கிய ஊர்கள், கிராமங்கள்: குறும்பகரம் 2000 ரூபாய், கீழ்நெடுங்காடு 2000 ரூபாய், அடைக்கலாபுரம் 2000 ரூபாய், அன்னவாசல் 1000 ரூபாய், கொட்டபாக்கம் 1000 ரூபாய், பஞ்சாட்சபுரம் 1000 ரூபாய், மத்தலங்குடி 1000 ரூபாய், நரிக்கரம்பை 1000 ரூபாய், அண்டூர் 1000 ரூபாய், ராஜு நகர் 500 ரூபாய். மொத்தம் இந்த நன்கொடைகள் வழங்கிய ஊர்களிலிருந்து வந்த தொகை 12,500 ரூபாய். தனிப்பட்ட விதத்தில் என்னிடம் நன்கொடை வழங்கியவர்கள் விபரம்: திரு மார்ஷல் காளிங்கராயர் கீழ்நெடுங்காடு 4000 ரூபாய், திரு டெரன்ஸ் குடும்பம் குறும்பகரம் 500 ரூபாய், திரு திவ்யநாதன் குடும்பம் குறும்பகரம் 500 ரூபாய், திரு பல்தசார் கீழ்நெடுங்காடு 500 ரூபாய். பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் 2 குடும்பத்தினர் 500 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். திரு அலெக்ஸ் காய்கறி கடை 200 ரூபாய், திரு சுந்தர் செல்வி மத்தலங்குடி 200 ரூபாய். பெயர் சொல்ல விரும்பாத இன்னொரு குடும்பத்தினர் 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். பரிமளா நெடுங்காடு உதிரிப்பூக்கள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து பெறப்பட்ட தொகை 7100 ரூபாய். மொத்தம் வரவு 19,600 ரூபாய். இந்த நன்கொடைகளும் மற்றும் ஊர்களும் வழங்கிய தொகை. நற்கருணை விழாவிற்கான செலவினங்கள்: பூக்கள் வாங்கியது, டெக்கரேஷன்ஸ் பூ 3500 ரூபாய், ஒளி அமைப்பு மற்றும் பெட்ரோல் 3500 ரூபாய், பூ டெக்கரேஷன் செய்து கொடுத்தவர்களுக்கு 3500 ரூபாய். 3 குருக்கள் அன்றைய தினத்திலே மறையுரை வைத்து நமக்கு ஜெபித்தார்கள். அவர்களுடைய வழிப்பயண செலவு ஒரு குருக்கு 1000 ரூபாய், 3 குருக்களுக்கு 3000 ரூபாய். டெம்போ வாடகை 1250 ரூபாய். உதிரிப்பூக்கள் வாங்கியது 1200 ரூபாய். தெரு சுத்தம் செய்ய கொடுத்த கூலி 1000 ரூபாய். காவல்துறை அனுமதி மற்றும் காவலருடைய பாதுகாப்பிற்கு கொடுத்தது. காவல்துறை அனுமதிக்கு 500 ரூபாய், பாதுகாப்புக்கு வந்த காவலர் கொடுத்தது 300 ரூபாய், மொத்தம் 800 ரூபாய். மொத்த வரவு 19,600 ரூபாய். மொத்த செலவுகள் 17,750 ரூபாய். மீதி கையிருப்பு 1,850 ரூபாய். இதில் குருக்களுக்கான சால்வை மற்றும் உணவு சேர்க்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு நன்கொடைக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த ஒத்துழைப்பு மற்றும் உடல் உழைப்பு ஒவ்வொன்றுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இன்றைய நாள், நேற்றைய தினம் நம்முடைய பங்கில் ஒரு ஆசீர்வாதமான நாள். நம்முடைய அருட்தந்தை அடைக்கலம் அவர்கள் நேற்று சிறப்பாக அருங்கொடை செப வழிபாடு, ஆசீர்வாத கூட்டம், குணமளிக்க சுகம் அளிக்க கூட்டம் நடத்தி நமக்காக செபித்தார். இன்று காலை நம்முடைய பங்கு திருப்பலியை
தலைமை ஏற்று நடத்தி இதிலும் நமக்காக ஜெபித்திருக்கிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக கரவொலி எழுப்பி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஃபாதர் என்னுடைய நண்பர், வகுப்பு தோழர். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்களாக நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுது கூப்பிட்டாலும் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் எனக்காக செய்கின்ற அன்பு தந்தை அவர்கள். இன்னைக்கு நேற்று அவங்க அம்மாவோட அண்ணனோட எல்லாரோடையும் வந்து இங்கே இருந்து என்னை பார்த்து விட்டு வேளாங்கண்ணி செல்ல இருக்கிறார்கள். அங்கே போய் ஜெபிக்க இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தந்தை அவர்கள் நமது ஊருக்கு வந்து சிறப்பானதொரு மறையுரை, அருமையான ஜெப வழிபாடு இவை நடத்தி கொடுத்திருக்கிறார். அடுத்த மாதமும் 3ஆம் தேதி, அடுத்த மாதமும் முதல் சனிக்கிழமை நம்முடைய பங்கிற்கு இந்த அற்புத ஜெப வழிபாட்டு, குணமளிக்கும் ஜெப வழிபாட்டை நடத்த வருகை புரிவார். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேற்று கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, ஆனால் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க. நல்லா அந்த ஜெப வழிபாட்டில் பங்கேற்றாங்க. இன்னும் போய் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வந்து நம்முடைய பங்கில் ஒரு ஜெப மறுமலர்ச்சி, நம்ம ஆன்மீக காரியங்களில் அதிகமாக நாம் ஈடுபடுத்தி கொள்ள கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் மது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு இணைந்து மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். என்னுடைய நண்பர் ஹென்றி இருக்கிற வரைக்கும் நானும் கண்டிப்பாக அங்கே வருவேன். அதனால் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நேற்றைய தினத்தில் நிறைய பேரை பார்க்க முடியல. நீங்கள் இந்த ஜெப வழிபாட்டை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் டிவைன் வேர்ட் மினிஸ்ட்ரி இல்லைன்னா ஃபாதர் அடைக்கலசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த அருங்கொடை ஜெப வழிபாடு யூடியூப்பில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய திருப்பலியும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அப்லோட் செய்யப்படும். ஆக யூடியூப்பில் நீங்கள் இந்த திருப்பலியை காணலாம். உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிவிடலாம். அடுத்த மாதமும் நீங்கள் வாங்க. அதுக்குள்ளே நம்முடைய பங்குக்கென்று தனியாகவே நம்முடைய பங்கு தந்தை இந்த யூடியூப் எப்படி அந்த சேனலை உருவாக்கி விடுவார். ஆகவே நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத காட்சிகளை பார்க்காமல் இதே போல் ஜெப அனுபவம், நிறைய தியானங்கள், ஏறக்குறைய ஒரு 500 வீடியோ இந்த ஜெப தியானங்களை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை காணலாம். அதே போல் சிறப்பு ஜெபங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் யூடியூப்பில் நம்பர் இருக்குது. எப்போது வேண்டுமென்றாலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்காக பரிந்துரை குழுவினர் எப்பொழுதும் ஜெபிப்பார்கள். ஆகவே இந்த வாய்ப்பிற்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் ஈடுபடுங்கள். இந்த பங்கிலே நீங்கள் ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியோடு புதிய ஒரு அனுபவத்தை காண நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. God bless you all. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே.
இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் மகபரிசுத்தமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அஞ்சிரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏனைய எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்திக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் சுதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.